ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வேல இருந்து அடுத்தடுத்த எக்ஸாம்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா டெக்னீஷியன் கிரேடு 1 அண்ட் 3க்கான நோட்டிஃபிகேஷன், செக்ஷன் கண்ட்ரோலருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன், ஆர்ஆர்பி குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கன்ஃபார்மா நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸுக்காக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல நியூ பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்சஸ் பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். டெக்னீஷியன் கிரேடு 1க்கான செலக்ஷன் பேட்ச் பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ செகண்ட் வீக்குக்கான பிளான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த செலக்ஷன் பேட்ச்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ற மாதிரி கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த சிலபஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு உங்களுக்கு வீக்லி பிளான் வந்து கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான பிளான் வந்து கொடுத்துருவோம். சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த வாரத்துல சாட்டர்டே, சண்டேல நீங்க வந்து டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா, நீங்க செகண்ட் வீக்கோட பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தேர்ட் வீக் இப்படியே கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, ஒரு 100 டேஸ்ல நீங்க வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிரலாம். சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்ட வந்து அனலைஸ் பண்ணணும். இந்த பிளான கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டீங்கனாலே, எக்ஸாம வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிரலாம். அதே மாதிரி டெக்னீஷியன் கிரேட் 3யோட செலக்ஷன் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா, 17/7/2026 நாளையில இருந்து டெக்னீஷியன் கிரேட் 3க்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அதே மாதிரி செக்ஷன் கண்ட்ரோலருக்கான பேட்ச் வந்து 18/7/2026 நாளை கழிச்சு சனிக்கிழமை வந்து செக்ஷன் கண்ட்ரோலருக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இதுல சிலபஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு உங்களுக்கு மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ்ன்னு எல்லாமே குடுத்துருவோம். இதுதான் டெக்னீஷியன் கிரேட் 3யோட சிலபஸ். இப்போ செக்ஷன் கண்ட்ரோலர்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுல மேத்ஸும், ரீசனிங்கும் தான் சிலபஸ். பிளஸ் அது போக இங்கிலீஷ்ல வரக்கூடிய அந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி வரக்கூடிய கொஸ்டின்ஸ் வரும். கொஞ்சம் இதோட சிலபஸ் வந்து வித்தியாசமா வரும். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ற மாதிரி உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸா வந்து குடுத்துருப்போம். நீங்க எந்த டைம்னாலும் இந்த கிளாஸஸ வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்க ஜாப் போயிட்டே படிச்சாலும் சரி, இல்லன்னா காலேஜ் போயிட்டே படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கிற டைம்ல தான் உங்களால படிக்க முடியும் அப்படின்னா, நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த டைம்னாலும் கிளாஸஸ் ஓப்பன் ஆகுற மாரி குடுத்துருப்போம். 24/7 உங்களுக்கு நம்ம ஆப் வந்து அக்சஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். டெக்னிக்கல் டீமோட சப்போர்ட் வந்து இருக்கும். இதுல இருக்கக்கூடிய பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் எப்பனாலுமே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிளாஸஸும் எப்பனாலும் நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப நாம நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடியது டெக்னீஷியன் கிரேட் 3. ஓகேவா? சோ இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேத்ஸ்ல 25 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. 25 மார்க். ரீசனிங்ல 25 கொஸ்டின் 25 மார்க். சயின்ஸ்ல 40 கொஸ்டின் கேட்கறாங்க. 40 மார்க். சோ இதுல கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, சயின்ஸ பொறுத்தவரைக்கும் சிபிஎஸ்இ பேஸ்டுல நீங்க வந்து படிக்கணும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே படிக்கணும். ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்தவரைக்கும் 10 கொஸ்டின். இந்த ஜெனரல் அவேர்னஸ்க்கு உட்கார்ந்து ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபிலாம் படிக்க வேண்டாம். ஜஸ்ட் கரண்ட் அஃபேர், அந்த கரண்ட் அஃபேருக்கு ரிலேட்டடா வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே படிச்சுட்டு, பிளஸ் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட அந்த ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சீங்கனாலே போதும். அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங். இதுதான் இருக்கதுலே ஈஸியான சப்ஜெக்ட். மேத்ஸ், சயின்ஸ், கரண்ட் அஃபேர் இத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கனாலே கிரேட் 3 வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே கவர் ஆகிரும். ஓகேவா? சோ இப்போ இதோட சிலபஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, மேத்ஸ்ல நம்பர் சிஸ்டம், போர்டு மாஸ், டெசிமல். நீங்க குரூப் டிக்கு என்ன சிலபஸ் படிச்சீங்களோ, என்டிபிசிக்கு என்ன சிலபஸ் படிச்சீங்களோ, அதுதான் கிரேட் 3யோட மேத்ஸோட சிலபஸ். ஃபிராக்ஷனு, எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பெர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அல்ஜீப்ரா, ஜியோமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸ்கொயர் ரூட், ஏஜ், கேலண்டர், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம். இதுதான் பாத்தீங்கன்னா மேத்ஸோட சிலபஸ். ரீசனிங்கோட சிலபஸ் பார்த்தோம்னா, அனாலஜி, ஆல்பபெட்டிக்கல் அண்ட் நம்பர் சீரிஸ், கோடிங், டிகோடிங், மேத்தமேட்டிக்கல் ஆப்பரேஷன், பிளட் ரிலேஷன், சிலாஜிசம், ஜம்பிளிங், வென் டயகிராம், டேட்டா இன்டர்பிரேஷன், அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் அண்ட் டெசிஷன் மேக்கிங், சிமிலாரிட்டி அண்ட் டிஃபரன்சஸ், அனலிட்டிக்கல் ரீசனிங், கிளாசிபிகேஷன், டைரக்ஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட், அசம்ஷன். அதேதான் இப்போ குரூப் டிக்கு நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதுதான் டெக்னீஷியன் கிரேட் 3யோட சிலபஸும். சயின்ஸ பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இல்லனா லைஃப் சயின்ஸ்னு சொல்லுவோம். இதுல இருந்து கொஸ்டின் வரும். ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் அபிஷியலா இருக்கக்கூடிய சிலபஸ் எடுத்து பார்த்தோம்னா, ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர், ஸ்டாட்டிக் ஜிகே, கம்ப்யூட்டர் கொஸ்டின் இந்த மாதிரி வரும். ஆனா நீங்க இதுக்கு புத்திசாலித்தனமா என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் கரண்ட் அஃபேர நல்லா படிச்சீங்கனாலே
ஜெனரல் அவேர்னஸ் செக்ஷன் வந்து சூப்பரா பண்ணிரலாம். ஓகேவா? இப்போ டெக்னீஷியன் கிரேட் 3யோட பேட்ச் நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா? அதோட ஃபர்ஸ்ட் வீக் பிளான் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்றதுக்கு எனக்கு எவ்ளோ டேஸ் மேம் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 100 டேஸ் ஆகும். சிலபஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு 3 மாசம். ஓகே, கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கிட்ட ஆகும். 3 மாசம் கன்சிஸ்டன்ட்டா நம்ம குடுக்குற பிளான ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டீங்கனாலே, இந்த சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிரலாம். ஒன்ஸ் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் இருக்க டைம்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுங்க, டெஸ்ட் எடுங்க. இது 3யும் நீங்க ப்ராப்பரா பண்ணிட்டீங்கனாலே, கண்டிப்பா இந்த கிரேட் 3 எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல உங்களால கிளியர் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் வீக் பிளான் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரீசனிங் முடிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு பிளான் வந்து குடுத்துருப்போம். ஏன்னா இருக்கதுலே ஈஸியான சப்ஜெக்ட் எது அப்படின்னா, இந்த ரீசனிங் தான். ஓகேவா? ஏன்னா எடுத்த உடனே நீங்க வந்து அட்வான்ஸ் மேத்ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு ஒரு பயம் வந்துரும். இவ்ளோ டஃப்பாவா கொஸ்டின்ஸ் வருங்கிற மாதிரி. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்கோரிங் பிளஸ் ஈஸியான சப்ஜெக்ட் வந்து கவர் பண்ற மாதிரி தான் இந்த பிளான்ல வந்து குடுத்துருப்போம். டே 1ல பார்த்தீங்கன்னா, ரீசனிங்ல அனாலஜி வந்து பார்க்குற மாரி இருக்கும். டே 2லயும் நீங்க அனாலஜி வந்து பார்க்குற மாரி இருக்கும். டே 3ல பார்த்தீங்கன்னா, மேத்ஸ்ல நம்பர் சிஸ்டம். டே 4லயும் நம்பர் சிஸ்டம் வந்து பார்க்குற மாரி இருக்கும். டே 5ல பார்த்தீங்க அப்படின்னா, சயின்ஸ்ல, பிசிக்ஸ்ல யூனிட் அண்ட் மெஷர்மென்ட் டாபிக் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். டே 6ல சயின்ஸ்ல, பிசிக்ஸ்ல ஒர்க் டாபிக் வந்து படிக்கிற மாரி இருக்கும். டே 7 வந்து சாட்டர்டே வந்துரும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த சாட்டர்டே இந்த வாரத்துல நீங்க என்னெல்லாம் படிச்சீங்களோ, அது எல்லாத்தையுமே டெஸ்ட் எழுதுற மாரி இருக்கும். டெஸ்ட் எழுதி முடிச்சதும், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, 2ண்ட் வீக்கோட பிளான் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிரலாம். இப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எக்ஸாம் வர்றதுக்கு கண்டிப்பா 4 மாசம் ஆகும். ஓகேவா? ஸோ 4 மந்த்ஸ் டைம் இருக்கு. இந்த 4 மந்த்ஸ கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. எஃபெக்டிவா பயன்படுத்துனீங்க அப்படின்னா, கிரேட் 3 எக்ஸாம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல உங்களால கிளியர் பண்ண முடியும். ஆல்ரெடி நான் கிரேட் 1க்கும் அப்ளை பண்ணியிருக்கேன் மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் கிரேட் 1ஓட பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கிரேட் 1ஓட ஃபர்ஸ்ட் வீக் பிளான் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நான் கிரேட் 1க்கும் அப்ளை பண்ணியிருக்கேன். கிரேட் 3க்கும் அப்ளை பண்ணியிருக்கேன். செக்ஷன் கண்ட்ரோலருக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ப தனித்தனியா நான் வந்து ஃபீஸ் பே பண்ணணுமா? தனித்தனியா பேட்சஸ்ல ஜாயின் பண்ணணுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த பேட்ச் எந்த இதுல எந்த எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, நீங்க தனித்தனியா பேட்ச்ல ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஜஸ்ட் நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே, உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணிருவோம். இதுலயே பார்த்தீங்கன்னா, நீங்க என்னென்ன எக்ஸாம் படிக்கிறீங்களோ, கிரேட் 1க்கான தனி பேட்ச், கிரேட் 3க்கான தனி பேட்ச், எஸ்எஸ்சிக்கான தனி பேட்சஸ்ன்னு இதுலயே தனித்தனி பேட்சஸா குடுத்துருவோம். இதுலயே வீக்லி பிளான் வந்து குடுத்துருவோம். இதுலயே வீக்லி டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து கவர் ஆகிரும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் எல்லாமே இதிலயே கவர் பண்ணிருவோம். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வெறுமனே ரயில்வே மட்டும் கிடையாது. எஸ்எஸ்சி எக்ஸாமும் கிளியர் பண்ற மாரி, பேங்க் எக்ஸாமும் கிளியர் பண்ற மாரி, சுருக்கமா சொல்லப்போனா 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே புரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த நியூ பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்றதுனால, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் எஸ்டர்டேவே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இன்னைக்கு 1 டே மட்டும் 16/7/2026 இன்னைக்கு 1 டே மட்டும் ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்க ரயில்வேல எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, எஸ்எஸ்சில எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்க நியூ பேட்சஸ்ல நீங்க ஜாயின் பண்ணாலும் சரி, நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் லைஃப் டைம் வேலிடிட்டினா 2500 வரும். ஓகேவா? ஆனா, இப்போ ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் 1999 பே பண்ணிட்டீங்கனாலே லைஃப் டைம் வேலிடிட்டில ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் 1499 மட்டும் பே பண்ணி ஆல் இன் ஒன் கோர்ஸ்க்கு ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேருக்கு இப்போ எந்த எக்ஸாம் போனாலும் சரி, டெய்லி பேசிஸ்ல நீங்க கரண்ட் அஃபேர் படிச்சா மட்டும் தான் ஜெனரல் அவேர்னஸ் செக்ஷன்ல நல்ல ஸ்கோர் வந்து வாங்க முடியும். இதுல உங்களுக்கு எல்லா நாளோட கரண்ட் அஃபேரும் அதாவது ஜனவரி 2024ல இருந்து நம்ம ஜனவரி 1, 2024ல வந்து இந்த கரண்ட் அஃபேர் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் இருக்க கரண்ட் அஃபேர், இனி வரக்கூடிய நாளோட கரண்ட் அஃபேர் எல்லாமே கரண்ட் அஃபேருக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கு படிக்கிற விதமா கொஸ்டின் ஆன்சர் ஃபார்மட்ல குடுத்துருவோம் பிடிஎஃபா. பிளஸ் அத வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் டெஸ்ட்டாவும் குடுத்துருவோம். இதோட ஃபீஸ் வந்து 999 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஆனா இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் 799 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர் 1 இயர் வேலிடிட்டி அப்படின்னா நீங்க 799 கூட பே பண்ண வேண்டாம். 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேடம் எனக்கு குரூப் டிக்கு மட்டும் 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வேணும். ஏன்னா ஆகஸ்ட்ல குரூப் டி எக்ஸாம் வருது. இதுக்கு மட்டும் எனக்கு கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடண்ட் 199 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட்டும் 599 பே பண்ண வேண்டாம். 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டியோட 101 ஷிஃப்ட்டோட கொஸ்டின்ஸ் எல்லாமே எனக்கு வேணும் அப்படிங்கிற ஸ்டூடண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 999 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரி சயின்ஸுக்கு மட்டும் 101 ஷிஃப்ட்டோட கொஸ்டின்ஸ் வேணுங்கிற ஸ்டூடண்ட் நீங்க 599 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஓகே. இந்த ஆஃபர் ஆல்ரெடி எஸ்டர்டேவே க்ளோஸ் ஆகிருச்சு. ஸோ இன்னைக்கு 1 டே மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு நைட்டு 12:00 கூட இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பர லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு, ஆல் இன் ஒன் அப்டின்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்ன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்டின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டியோட கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் குடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா, பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் குடுத்துருவாங்க. நாளையில இருந்து டெக்னீஷியன் கிரேட் 3 ஓட செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இம்மீடியேட்டா ஜாயின் பண்ணிட்டு பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. கிரேட் 1க்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீக் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. இப்ப ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே செகண்ட் வீக்கோட பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்ட்டா சாட்டர்டே உங்களுக்கு இதுல டெஸ்ட் வந்து குடுத்துருவோம். கரெக்ட்டா இதுலயே சிலபஸ படிச்சுட்டு டெஸ்ட்டும் அட்டெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிரலாம். ஓகேவா? அடுத்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஓட நோட்டிஃபிகேஷன் வந்து எஸ்எஸ்சில இருந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கான பேட்சும் கூடிய சீக்கிரத்துல நாம வந்து ஸ்டார்ட் பண்ணிருவோம். ஸோ அந்த பேட்சஸ் பத்தின இன்ஃபர்மேஷன அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். குரூப் டிக்கு இப்ப லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்றதுக்கு யூடியூப்ல கிளாஸஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகேவா? கரண்ட் அஃபேருக்கான ரிவிஷன் கிளாஸஸும், மேத்ஸுக்கான குரூப் டியோட ரிவிஷன் கிளாஸஸும் யூடியூப்ல கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த கிளாஸஸையும் மிஸ் பண்ணாம கரெக்ட்டா பாருங்க. கரண்ட் அஃபேர் பொறுத்தவரைக்கும் கடைசி 8 மாசத்தோட ஒன் லைனர் கொஸ்டின்ஸ் எல்லாமே யூடியூப்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். மேத்ஸ பொறுத்தவரைக்கும் கடைசியா நடந்த குரூப் டியோட 101 ஷிஃப்ட், என்டிபிசியோட ஷிஃப்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த யூடியூப் கிளாஸஸையும் மிஸ் பண்ணாம கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் பத்தின இன்ஃபர்மேஷன அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.